வனிதா விஜயகுமார் முதல்ல தமிழ் சினிமாவில சந்திரலேகா அப்படின்ற படத்துல விஜய்க்கு ஜோடியா நடித்து அறிமுகமாயிருப்பாங்க. இவங்களோட அம்மா மஞ்சுளா, அப்பா விஜயகுமார். சோ சினிமா பின்பலம் கொண்டு குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருக்காங்க. ஆனா வனிதா விஜயகுமார் ஏன்னு தெரியல அத சரியா பாதுகாத்துக்கலன்னு தான் சொல்லணும். அவங்களோட வாய்க்கொழுப்பால எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, சொத்து தகராறால தன்னை பெத்த அப்பான்னு கூட பார்க்காம நடு ரோட்ல இழுத்து அடிச்சதை பார்த்து பலரும் முகம் சொல்லிச்சாங்க. இவெல்லாம் ஒரு பொண்ணா, சொத்துக்காக இப்படி அப்பாவை போட்டு அடிக்கிறாளேன்னு பலரும் விமர்சிக்கவும் செஞ்சாங்க. இது விஜயகுமார் குடும்பத்துக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. இதனால விஜயகுமார் இனி வனிதா விஜயகுமார் என்னோட பொண்ணே இல்ல, அவளை நான் தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களோட அண்ணா, அக்கா, தங்கை யாருமே வனிதா விஜயகுமார அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்துக்கவே இல்ல. எந்த ஒரு விசேஷங்களுக்கும் எந்த ஒரு துக்க நிகழ்ச்சிகளுக்கும் வனிதாவுக்கு எந்த ஒரு அழைப்பும் போனதே இல்லைங்க. அந்த வகையில விஜயகுமார் வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வனிதா விஜயகுமார் தமிழ் சினிமாவில சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த சொத்து தகராறால வனிதாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு. இவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான முகம் பின்பம் வந்துச்சு. ஆனா அந்த சர்ச்சைக்கு அப்புறமா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அது பிக் பாஸ் தான். ஆமாங்க, விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளரா வனிதா விஜயகுமார் கலந்துக்கிட்டாங்க. வனிதா விஜயகுமாருக்கு கருத்து சில நேரத்துல நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்ததுனால மட்டும்தான் அவங்களுக்காக ஆர்மி அதிகரிச்சே போச்சுங்க. அதை தொடர்ந்து வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் நிகழ்ச்சியால ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வனிதா சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அதன் மூலமா வர வருமானத்துல அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கிடையே யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல பல்வேறு வீடியோக்கெல்லாம் போட்டு அதுல வர வருமானத்தையும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பீட்டர் பால் அப்படின்றவரை 3வது திருமணம் செஞ்சாங்க. அது ரொம்ப பரவலா சர்ச்சை ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அவரு குடி போதைக்கு அடிமையானதுனால இறந்தே போயிட்டாங்க. அவங்களோட பொண்ணாகிய ஜோவிகாவும் இப்ப லேட்டஸ்டா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்கன்னு தாங்க சொல்லணும். அவங்களை எப்படியாவது ஹீரோயின் ஆக்கணும்ன்ற ஒரு முயற்சியில தான் வனிதா விஜயகுமார் இப்ப இறங்கியிருக்காங்க. சோ அதுக்காக தான் அவங்க விதவிதமா மேக்கப் போட்டு போட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அவங்க 4வது திருமணத்துக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்களாம். இது அவங்க சோசியல் மீடியால போடுற பதிவுனால தெரிஞ்சுக்க முடியுது. இணையதளத்துல ரசிகர் ஒருவர் அடுத்த திருமணம் எப்போ அப்படின்னு கேட்க அதுக்கு வனிதா விஜயகுமாரும் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஒரு பதில்னால ரசிகர்கள் எல்லாருமே வனிதா விஜயகுமார் 4வது திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே வனிதாவோட செயல்ல நொந்து போயிருக்கிற வனிதா குடும்பத்தாருங்க இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வனிதா விஜயகுமார் குடும்பம் அப்படின்றது அவங்களோட சகோதரிகளும் தான் எல்லாருக்கும் தெரியும். இவெல்லாம் ஒரு தங்கையா, என் கூட பிறந்ததுக்கு எனக்கு வாயெல்லாம் கூசுது அப்படின்னு வெளியே எல்லார்கிட்டயும் சொல்லி புலம்புறாங்களாம். காதுல கொஞ்சமும் வாங்காம வனிதா விஜயகுமார் அவங்களுக்கான சர்ச்சையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும்.